Yes, good morning everybody. Now we are going to make a study about English grammar. English grammar பற்றி நம்ம படிக்க போகிறோம். There are two types of English grammar. One is formal grammar and another is functional grammar. What is formal grammar? Formal grammar என்ன? அதான் அடிப்படை நம்ம தொன்று தொட்டு படிக்கக்கூடிய இப்போ நான்லாம் படித்ததெல்லாம் ஃபார்மல் கிராமர் தான், அடிப்படை கிராமர். அந்த வார்த்தை ரன்னன் மார்ட்டின் சொல்லுவாங்க, ஃபேமஸ் புக், கிராமர் புக். அதிலெல்லாம் ஃபார்மல் கிராமர், அதாவது ஃபண்டமெண்டல்ஸோட கீழேருந்து சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முடியும். ஃபங்க்ஷனல் கிராமர் என்னக்கா வாழ்க்கையோடு இயந்த ஒரு இலக்கணம், பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கணம், தட் இஸ் ஃபங்க்ஷனல் கிராமர். இதை தான் நம்ம இப்போ அதிகமாக பின்பற்றுறோம். ஃபங்க்ஷனல் கிராமர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபங்க்ஷனல் கிராமருக்கு முக்கியமான தேவைப்படுகிற சில கருப்பொருள்கள், சில ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சாகும். அதுக்கு இந்த ஃபார்மல் கிராமரை கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. அதனால் நான் ஃபார்மல் கிராமரை கொஞ்சம் வேகமாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு தேவையான விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம ஃபங்க்ஷனல் கிராமருக்கு போவோம். இப்போ ஃபார்மல் கிராமரை அடிப்படை இலக்கணத்தை நம்ம முழுமையாக பார்க்கலாம். Now let us see sentence. நம்ம வாக்கியமாக தான் பேசுகிறோம். வழக்கு வழக்கில் எல்லாமே வாக்கியங்களாக அமைகிறது நம்முடைய அன்றாட பேச்சு வழக்கில். அப்போது அந்த சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which combines in specific patterns and gives complete meaning. இது உங்களுக்கு புரியுதா? இது விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் நான் எழுதுறீங்க பாருங்க. இப்போ ஒரு 3 வார்த்தை எழுதியிருக்கேன். இதில் லைக், சில்ட்ரன், ஸ்வீட்ஸ், இது ஒரு வாக்கியம், சென்டென்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், ஒத்துக்கலாம். ஆனால் அடுத்தது அப்புறம் கம்பைன்ஸ் இன் எ ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன், ஒரு முறைப்படியான ஒரு வரிசையில் இது எழுதணும். சிஸ்டமேட்டிக் சீக்வன்ஸ் இருக்கணும். இருக்குதான்னு பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா லைக்கு, சில்ட்ரன், ஸ்வீட் என்ன ஆர்டரில் இது இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒன்றும் புரியாமல் ஒரு ஜம்பிள்டாக இருக்குது. அது அடுத்தது பாரு, விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதான்னு பாருன்னா முற்று பெற்ற பொருளை அது கொடுக்கறது இல்லை. இதே நான் இப்படி எழுதுன்னு பாருங்க. இப்படி எழுதுன்னு வச்சுக்கோங்க. சில்ட்ரன் லைக் ஸ்வீட்ஸ், குழந்தைகள் ஸ்வீட்ஸை விரும்புகின்றன, இனிப்பை விரும்புகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீனிங் கம்ப்ளீட்டாக தெரியுது. முற்று பெற்ற பொருளை கொடுக்குதுங்க. எப்படி? சில்ட்ரன் லைக் ஸ்வீட்ஸ், குழந்தைகள் ஸ்வீட்டை விரும்புகிறாங்க, இனிப்பை விரும்புகிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ரைட், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. கம்பைன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் இருக்குது. எப்படி? இது சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் என்னன்றதுனா பீரியட் சொல்லி தராங்க. இப்போ இதுக்கு நம்ம போட்டு மண்டே போட்டு உடச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஆர்டர், எஸ்விஓங்கிறது ஒரு பேட்டர்ன், ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன். அது இந்த பேட்டர்னில் இது இருக்குதானே இருக்குது. அப்போ ரெண்டாவதுலேயும் இருக்குது. ஸ்பெசிஃபிக் பேட்டர்னுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர் இருக்குது, ஒழுங்குமுறையாக எழுதப்பட்டிருக்கிறது. வரிசை எந்த வரிசையில் எழுதணுமோ அந்த வரிசையிலே வார்த்தைகள் அமைக்கப்பட்டு எழுதியிருக்காங்க. அப்போ இது ஒரு வாக்கியமாக நாம் கொள்ளலாம். மூன்றாவது பாரு, கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ஆனால் இதில் கொடுக்கல. விரும்புகிறது குழந்தைகள் இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் முழுமையான பொருளை நமக்கு கொடுக்கல. இது முழுமையான பொருள் கொடுக்குது. எனவே இது ஒரு சென்டென்ஸ், இது சென்டென்ஸ் இல்லை என்பதை முதல்ல நம்ம தெரியும். அப்போது சப்ஜெக்டு இல்லை குழந்தை இதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் இதை முதல் வார்த்தை ஒரு சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்க ஒரு அந்த சென்டென்ஸுக்கு முக்கியமான காரணகர்த்தா யார் அந்த வேலையை செய்கிறாங்க. இந்த சென்டென்ஸில் யாரோ ஒருத்தர் இருப்பார், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டை தான் நம்ம முதல்ல எழுதுகிறோம். சில நேரத்தில் வேறு மாதிரி கூட எழுதுவோம், அது வேறு. இந்த சென்டென்ஸில் நம்ம முதல்ல எழுதுகிறோம். இதே முதல்ல இப்போ தெரிஞ்சுக்கங்க. மீதி உள்ள விஷயங்கள்லாம் அப்புறம் மெதுவாக வேகமாக விளக்கமாக படிக்கும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் லைக் ஸ்வீட்ஸ் என்ற போது இந்த சில்ட்ரன்ங்கிறது சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இதை ரெண்டையும் சேர்த்து பழைய ஃபார்மல் கிராமர் என்ன சொல்லுவாங்க, ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க. ப்ரெடிகேட், PREDICATE, ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட்டும் இருந்தால் அது சென்டென்ஸு. சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும், ப்ரெடிகேட் பின்னாடி இருக்கும். சப்ஜெக்ட் தவிர இந்த சப்ஜெக்ட் என்ன செய்துன்றத விளக்கமாக சொல்கிறது தான் ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மேக்ஸ் ஏ கம்ப்ளீட் சென்டென்ஸ். அப்போ இந்த 3 விதமான விஷயங்களையும் ஒரு சென்டென்ஸில் நாம் பார்க்கலாம். The sentence it is a group of words. It combines specific pattern and it gives complete meaning. அது முற்றுப்பெற்ற பொருளை நமக்கு கொடுக்குது. ஸோ இட் இஸ் a sentence. Let us see the kinds of sentences. எத்தனை வகை இருக்குது சென்டென்ஸில், எத்தனை வகை இருக்குது. நான் சென்டென்ஸில் என்னன்னு பார்த்தோம். இப்போ சென்டென்ஸோட வகைகள் என்னன்னு பார்க்கணும். There are 4 kinds of sentences. Number 1, assertive sentence. It's a statement. இதில் பார்க்கும்போது என்ன assertive sentenceல என்ன இருக்கும்னா, இது saying some ideas, some facts, truth, declare something. Declare something means say something. So these are all comes under assertive sentence. சாதாரண வாக்கியம். அடுத்தது interrogative sentence. Interrogative sentence means question. கேள்வி கேட்கறதுலே பல வகை இருக்கு. அப்போ ஒவ்வொன்றா அப்புறம் பார்ப்போம். Number 3 is imperative sentence. இப்போ imperative sentenceல சில விஷயங்களை நாம் ஆர்டர் பண்ணுவோம். சில நேரத்தில் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். சில நேரத்தில் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷட் த டோர் ஆர்டர், கமாண்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்ன சென்டென்ஸ் அது? ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டோன்ட் கோ அவுட் when it is raining. மழை பெய்யும்போது வெளியில் போகாத. வாட் இஸ் திஸ்? இட்ஸ் an advice. இப்படிப்பட்ட வகையான சென்டென்ஸ் தான் imperative sentence. It expresses order, request or advice. Number 4 is exclamatory sentence. ஆச்சரியம் தரக்கூடிய வாக்கியம். என்னென்ன? எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ். ஓ, you have come. எதிர்பார்க்காத ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ, you have come சொல்கிறாங்க. மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ, ஹூரா, we won the match.
இந்த குரான்னு சொல்லி அப்படி கத்துறான் இல்லையா, இட் இஸ் எ சடன் ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைஸான விஷயம், சடன் ஃபீலிங்ஸை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படி இருந்தால் அதை நாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை. இப்போது ஒவ்வொன்றையை பற்றி தனித்தனியாக ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்து தனித்தனியாக நம்ம விவாதிப்போம். எஸ், இப்போது let us see one by one. The first one is assertive sentence. It is a saying. It is declare something, say something, declare something அப்படி சொல்லணும். சாதாரண வாக்கியம் சொல்கிறத, ஏதோ ஒரு வாக்கியத்தை, ஒரு ஃபேக்டை சொல்கிறோம், ஒரு ட்ரூத்தை சொல்கிறோம், ஒரு சாதாரண நடப்புரை சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் அசர்ட்டிவ் சென்டென்ஸாக நம்ம சொல்கிறத வழக்கம். இப்போ இங்கே ஒரு முக்கியமான 9th புக்கில் உள்ள ஒரு சென்டென்ஸை எடுத்து கொடுத்துருக்கேன். இது கரகாட்டம் இஸ் ஏ பாப்புலர் ஃபோக் டான்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள ஃபோக் டான்ஸில் ரொம்ப பாப்புலராக ரொம்ப பிரசித்தி பெற்றது கரகாட்டம். அப்போ இது ஒரு ஃபேக்ட் சொல்லுது, ஒரு உண்மையை சொல்லுது, ஒரு நடப்பை சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைகளில் கரகாட்டம் ஒன்றுன்னு ஒரு செய்தியை சொல்லுது. இட் சே சம்திங் about the fact, about things what is happening in Tamil Nadu in the popular folk dance. This Karahatam is a folk dance in Tamil Nadu. It is a fact and we enjoy it also. இந்த மாதிரி உள்ள வாக்கியத்துக்கு பேர் என்ன சொல்றதுன்னு சொன்னாக்க affirmative sentences. Affirmative sentence. This is affirmative. உடன்பாடு வாக்கியம், தமிழில் சொன்னால் உடன்பாடு வாக்கியம். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. She does not like drinking milk. மில்க் சாப்பிடுவது, குடிப்பது என்பது அவளுக்கு பிடிக்காத ஒன்று. அவளுக்கு மில்க் குடிக்கிறது பிடிக்காது, பால் சாப்பிட்றத பிடிக்காது அவளுக்கு. இப்போ இதில் என்ன சொல்கிறோம்னா, ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்கிறோம். பிடிக்காது, நிற்காது, ஓடாது. புரியுதா? இப்போ அந்த மாதிரி வாக்கியத்துக்கு என்ன, எப்படி இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தைங்க அமைக்கும்போது என்ன சொல்ல பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டஸ் நாட் லைக். லைக் டஸ் நாட் லைக். அதாவது லைக்ஸுங்கிறத பிரித்தா டஸ் ப்ளஸ் லைக், அது பக்கத்தில் நாட்டு போட்டுருவாங்க. இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறேன். இப்போ இதையே இப்படி சொல்லலாம். she did not like drinking milk. She did not like. அப்போ இந்த did not இங்கே does notனு வருது. has plus not என்னது, does likes. லைக்ஸுங்கிற வார்த்தை தான் பிரிச்சிங்க நெகட்டிவ் போடுறதுனால, நாட்டு போடுறதுனால டஸ் நாட் லைக், லைக் நாட்டுன்னு போடுறது இல்லை. அந்த லைக்கை பிரிக்கும்போது, லைக்ஸை பிரிக்கும்போது டஸ் ப்ளஸ் லைக். இப்போ உதாரணமாக வி லைக் ட்ரிங்கிங் மில்க் வச்சுங்களேன், அது ஐ லைக் ட்ரிங்கிங் மில்க், அப்படி ஒரு வார்த்தை சென்டென்ஸ் இருக்குது. அதுக்கு எப்படி நெகட்டிவ் போடுவீங்க? I like, sorry, I do not like drinking milk. இதில் பார்த்தீங்கன்னா do not like, do plus, sorry, does plus like. Does plus like is likes. Here do plus like. Is
லைக் ஒன்லி. இந்த லைக் தான் பிரிச்சா டூ ப்ளஸ் லைக் டூ இங்கே தொக்கி நிற்குது எப்பவுமே. வெர்பில் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சொல்கிறோம், டூ வெர்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதான் பீரியட் படிப்போம். இதில் டூ ப்ளஸ் லைக் லைக். இப்போ அதே வந்து they liked to play they did not like to play today, play yesterday. Look at this sentence. They did not like to play yesterday. நேற்றுக்கு அவங்க விளையாட விரும்பலை. நேற்று விளையாட கூப்பிட்டு நேற்று வரலாற்று விளையாட விரும்பலை. அப்போது இந்த டிட் நாட் லைக்கும் போது டிட் ப்ளஸ் லைக் என்ன ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். டிட் ப்ளஸ் லைக் லைக்கு. அப்போ she does not like drinking milk அப்படிங்கிறது என்ன சென்டென்ஸ்? இதெல்லாம் அது அஃபர்மேட்டிவ் சொன்னோம், இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் நான் 3 சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் 3 டென்ஸில் சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர் டென்ஸ்லேயே சொல்லலாம். he will not come. I asked for the function, I invited him for the function, but he did not come. He will, அதே சமயம் அது past tense. I will not come to you tomorrow அப்படி வச்சுங்களேன். நான் நாளைக்கு வரமாட்டேன். I will not come, I shall not come, we will not come. The will shall வந்தால் அதை பக்கத்தில் அப்படி நாட் போட்டுருங்க. அது நெகட்டிவ். These are all negative sentence. So there are 2 type of the assertive sentence. One is affirmative, உடன்படு வாக்கியம், and another is negative, எதிர்மறை வாக்கியம். The second one is interrogative sentence. I already told you it is a question. They express a question. I have taken 2 sentences from your book. There is one, how is சிலம்பாட்டம் performed? சிலம்பாட்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க. இதில் இது கொஸ்டின், இட் இஸ் எ கொஸ்டின். இது கொஸ்டின்றது எப்படி நமக்கு தெரியுது, எதை பார்த்து தெரியுது நமக்கு அப்படின்னு சொன்னால், ஹவ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஸ்டின் வேர்டை இங்கே பயன்படுத்து. ஹவ் இஸ் த சிலம்பாட்டம் பெர்ஃபார்ம்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் பண்ணுறது? அப்போது இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு டைப். இதுக்கு பேர் கொஸ்டின் வேர்ட். இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் என்ற அதை வச்சு ஆரம்பிக்கிற டைப் கொஸ்டின் பேர், அதுக்கு பேர் WH கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேர் WH கொஸ்டின். ஏன்னா இந்த WH கொஸ்டின் இது அவங்கிறதும் WH கொஸ்டின் தான். These are all the words, question words. This is question words. What? What is your father? When will you come? Where are you residing? Where are you coming from? Which is the capital of India? How is சிலம்பாட்டம் performed? How many brothers do you have? எத்தனை பிள்ளைங்க, எத்தனை brothers உங்களுக்கு? How much money you can spend? எவ்வளோ பணத்தை உங்களால் செலவழிக்க முடியும்? அப்படி இந்த மாதிரி கொஸ்டின் வேர்டை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் இருக்குது. அதுக்கு பேர் கொஸ்டின் WH கொஸ்டின்ஸ். ஓகே. நம்பர் 2, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பறையாட்டம்? பறையாட்டத்தில் உனக்கு கபடி ஆட்டம் இருக்கு இல்லையா, பறையாட்டம், அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா, நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆறுங்கிறது முன்னாடி இருக்கிறோம்.
இது வெர்ப். இது வெர்ப் வந்து முன்னாடி வருது, கொஸ்டினுக்கு முன்னாடி, சென்டென்ஸுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட் பின்னாடி போகுது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்னு பாருங்க. அந்த மாதிரி வெர்பை முன்னாடி வச்சு கேட்குற கேள்விகள் இதெல்லாம் ஆக்சிலரி வெர்ப். இந்த ஆக்சிலரி வெர்போ ஏற்கனவே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கும்போது டூ ப்ளஸ் லைக் இஸ் லைக், டிட் ப்ளஸ் லைக் இஸ் லைக்டு, டஸ் ப்ளஸ் லைக் இஸ் லைக்ஸ் அப்படின்னு போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி டூ யூ கம் டுமாரோ, டுடே, டஸ் யூ டான்ஸ் வெல், நல்லா டான்ஸ் ஆடுறாளா. அடுத்து டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே, நேற்று நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா. ஆம் ஐ எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியரா. ஆம் கேள்வி, கொஸ்டின். ஆம் முன்னாடி வருது. ஐ ஆம் ஏ டீச்சருங்கிறத ஆம் ஐ ஏ டீச்சர்னு சொல்கிறோம். அதே போல் கொஸ்டின் ஃபார்ம் வரும்போது ஆர் யூ மை ஸ்டூடெண்ட், நீ இந்த ஸ்டூடெண்ட்டா. நம்ம காலத்து பார்க்குறவங்கள ஒன்று வச்சுக்கல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஆர் யூ மை ஸ்டூடெண்ட், நீ ஸ்டூடெண்ட்டா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறியா. இப்போ உள்ளதுக்கு மட்டும்தான் கேட்கணும் அது மாதிரி. ஆர் யூ மை ஸ்டூடெண்ட். இஸ் இட் குட், அது நல்லதா. இஸ் இட் குட். வேர் யூ பிளேயிங் எஸ்டர்டே இன் தி ஈவினிங், நேற்று நீங்கள் விளையாண்டீங்களா சாயந்தரம். வேர் யூ பிளேயிங். ஷால் ஐ கம் வித் யூ, ஷால் ஐ கம் வித் யூ, நான் உன்னோட வரட்டுமா. வில் யூ கம் வித் மீ, நீ என்னோட வரியா. ஷால் ஐ கம் வித் யூ, வில் யூ கம் வித். இது வில், ஷால். இதெல்லாம் இந்த வேர்பு ஆக்சிலரி வேர்பை வச்சு முன்னாடி வச்சு சப்ஜெக்டை பின்னாடி வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பேருன்னு சொன்னாங்க, வெர்பல் கொஸ்டின். வெர்பல் கொஸ்டின் வேணா வெர்பு முன்னாடி வரதுனால அது பேர் வெர்பல் கொஸ்டின். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா இதுக்கு ஆன்சர் வந்து எஸ் அல்லது நோன்னு வரும். இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், அதை கூட சொல்லுவாங்க எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டூ டைப்ஸ், WH கொஸ்டின் அண்ட் வெர்பல் கொஸ்டின். The third one is imperative sentence. I already told you it expresses order, request or command and advice. All these things are included in imperative sentences. When you make imperative sentences, any one of these items should be there. Take an example. Don't drive fast. What is this? வேகமாக வண்டி ஓட்டாதப்பா, அட்வைஸ். எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடும். நார்மல் ஸ்பீடில் ஓவர் ஸ்பீடில் போகாது. டோன்ட் கோ ஓவர் ஸ்பீட், டோன்ட் டிரைவ் ஃபாஸ்ட். இட் இஸ் அட்வைஸ், ஒரு அறிவுரை. அடுத்தது ஷட் த டோர். ஹே வாட் இஸ் திஸ்? ஷட் த டோர், ஆர்டர். ஓப்பன் த விண்டோ, ஆர்டர். ஓகே, பி சைலண்ட். கிளாஸ் ரூமில் சத்தம் போட்டே இருந்தாங்க, அதே சொல்கிறார் கீப் குவைட், இஸ் ஆர்டர். தென் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா, தயவு பண்ணி கேட்குறான். ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் லெண்ட் மீ சம் மணி, கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் கடன் தரீங்களா, பணம் கடன் தரீங்களா, ஹெல்ப் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. ரிக்வெஸ்ட். ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் கால்ட் imperative sentence. The fourth one is the exclamatory sentence. It is express surprise on sudden feelings. Surprise or sudden feelings. அது என்ன சர்ப்ரைஸ்? இப்போ ஆக்ராவுக்கு போகிறோம், வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆக்ராவுக்கு ஒரு டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் தாஜ்மஹாலை பார்க்கணும்.
அதனுடைய பேர் அழகை பார்க்கும்போது அப்படியே அதிசயத்து போய் நிற்கிறேன். நான்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். முதல்ல பார்க்கும்போது அப்படியே தகதகன்னு மின்னுது வெயிலில். அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நீட்டாக பண்ணிடுறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்கிறது, ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ் இஸ். எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. ரோஜா பூ பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்கு. இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் பேசும்போது நாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் எழுதுறோம். ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ் இஸ். இட்ஸ் சர்ப்ரைஸ். உன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டான் வீட்டுக்கு வச்சுக்க. ஓ யூ ஹாவ் கம். வராதவன் வந்துட்டாங்க வச்சுக்கோ. நாள் கழிச்சு வர்றான். ஓ யூ ஹாவ் கம். ஆச்சரியம் அது. அவன் வரமாட்டான்னு நினச்சான், ஆனால் பட் வந்துட்டான். யூ ஹாவ் கம், யூ ஆர் ரைட். ஸோ ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ் இஸ். ஓ யூ ஹாவ் கம் மை ஃப்ரெண்ட். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் யூ. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அது சர்ப்ரைஸ். அண்ட் தென் hurrah, we won the match. T20 IPL மேட்ச் நடக்குது. நம்ம சிஎஸ்கே தோத்துக்கிட்டே வருது. அப்புறம் கடைசியில் 2-3 மேட்ச் ஜெயிச்சிச்சு. அந்த ஜெயிக்கும்போது நம்முடைய உணர்ச்சி எப்படி இருக்கும்பா, எல்லோரும் கத்துறாங்க, ஹுரா we have won the match, we have won the match, ஹுரா. சடன் ஃபீலிங். அதே போல் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணம், ஒருத்தர் இறந்து போயிட்டார். அலாஸ், he died. இது ஆல்சோ சடன் ஃபீலிங். அப்போ சந்தோஷமா பண்றதுக்கும் இந்த ஆச்சரிய வாக்கியத்தை பயன்படுத்துகிறோம். வருத்தமா ஒரு சடன் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பயன்படுத்துகிறோம். அப்போ இது 2 வகையான விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். இது ரெண்டையும் பார்க்கும்போது ஹாப்பி மூட், இது சாரோ வருத்தம், சேட் மூட். இது சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதெல்லாம் மாறி மாறி வரும். இதெல்லாம் நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன், நம்ம 5 சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம டீல் பண்ணும்போது வாக்கிய அமைப்புகள்லாம் எப்படி, ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸும் எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும்ன்றதை நம்ம we shall read afterwards elaborately. So there are 2 types. The one is happy mood, another is sorrow mood. Happy mood is surprise, and then alas and hurrah. These are the words indicating the exclamation. So this is the exclamatory sentence and its. இப்போ இந்த சென்டென்ஸில் இன்னும் பல வகை இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கிளாஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிளாஸில் வகை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம அந்த சென்டென்ஸினுடைய வகைகளை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிளாஸ்னால் என்ன, அந்த சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் இருந்துச்சுனாக்கா, அதாவது எஸ்வின்னு சொல்லுவோம், இருந்துச்சுனாக்க அதே கிளாஸ்ன்னு சொல்லலாம். சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கணும். அப்படி இருந்தால் கிளாஸ். அது முற்றுப்பட்ட பொருளை கொடுத்தாலும் சரி, கொடுக்கட்டாலும் சரி. இப்போ அசோகா வாஸ் எ கிரேட் கிங். இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ கிளாஸ். இந்த சென்டென்ஸை ஒரு கிளாஸாக சொல்லலாம். முழுமையான பொருளும் கொடுக்குது. மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீ. என்னுடைய நண்பன் எனக்கு உதவி செய்தான். சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. அப்போ இதையும் கிளாஸ்ன்னு சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? சரி. இப்போ இந்த கிளாஸில் 2 வகையான கிளாஸ் இருக்குது. ஒன்று மெயின் கிளாஸ், இன்னொன்று சபார்டினேட் கிளாஸ். அது என்ன மெயின் கிளாஸ், அது என்ன சபார்டினேட் கிளாஸ்? இங்கே பார்த்தீங்கன்னாக்க சப்ஜெக்ட் வரும்போது கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்படி வரும் பொழுது, அந்த மாதிரி வரும் பொழுது அவைகள் முழுமையான பொருளை கொடுத்தால்
when it gives a complete meaning, இண்டிபெண்ட்டாக நிலச்சி நிற்க முடிந்தால் அந்த சென்டென்ஸ் தனிமையாக வேறு எந்த இதுவும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட போது முழுமையான பொருளை கொடுக்கும். அது மாதிரி கொடுத்தா அதுக்கு மெயின் கிளாஸ். அப்படி கொடுக்கலன்னா அது சபார்டினேட் கிளாஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி மெயின் கிளாஸ் வந்து இண்டிபெண்ட்டாக நிற்கும், தனித்தனியாக நிற்கும். சபார்டினேட் கிளாஸுங்கிறது டிபெண்ட், அடுத்த சென்டென்ஸோட அது டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதோட உதவி இல்லாமல் இந்த தனித்து இயங்க முடியாது, முற்றுப்பெற்ற பொருளை குழப்ப முடியாது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீ. இது ஒரு பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். when I fell down, this is another part of the sentence. இதில் பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது verb, சப்ஜெக்ட். மை ஃப்ரெண்டுங்கிறது சப்ஜெக்ட், ஹெல்ப்டுங்கிறது verb. சப்ஜெக்ட் இருக்குது, verb இருக்குது. இங்கே பாருங்க, when I fell down, இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்குது, ஐ சப்ஜெக்ட், fell downங்கிறது verb. இங்கேயும் சப்ஜெக்ட் verb இருக்குது, இங்கேயும் சப்ஜெக்ட் verb இருக்கு. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? இங்கே மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீ, என் நண்பன் எனக்கு உதவி செய்தான், முற்று பெற்ற பொருளை கொடுக்குது. தனியாக எடுத்து பிரித்து பார்த்தோம்னா முழுமையான பொருள் கொடுக்கும். இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். இட் இஸ் டிபெண்ட், இண்டிபெண்ட், தனிப்பட்ட முறையிலே அது இருக்கும். இண்டிபெண்ட்டாக அது தன்னுடைய அர்த்தத்தை கொடுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி முழுமையான பொருளை கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வெர்ப் வர்ற கிளாஸுக்கு மெயின் கிளாஸ்னு பேர். அதே மாதிரி அந்த பக்கம் எடுத்து பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் இருக்கு அப்படின்னா கிளாஸ். ஆனால் அது என்ன பண்ணுது, இந்த சென்டென்ஸோட தயவோட தான் நிற்கும். இது இல்லாமல் இதுக்கு பொருள் கிடையாது. when I fell down, நான் கீழே விழுந்த பொழுது என் நண்பன் என்னை ஹெல்ப் பண்ணான். இதான் இதனுடைய உதவி இதுக்கு தேவை, சென்டென்ஸ் தேவை. அப்போ சப்ஜெக்ட் வெர்ப் இருந்தால் கிளாஸு, ஆனால் தனித்து பொருள் இயக்க முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு பேர் சபார்டினேட் கிளாஸ். இட் ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் தி ப்ரீவியஸ் சென்டென்ஸ். மெயின் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸோட டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதுக்கு பேர் தான் சபார்டினேட் கிளாஸ். அதே மாதிரி தான் இங்கே as soon as the bell rang, இது மெயின் கிளாஸா சபார்டினேட் கிளாஸ்? as soon as the bell rang, மணி அடித்த பொழுது தூக்கி நிற்குது. இதுதான் முடியுது சென்டென்ஸ். மெயின் சமாச்சாரம் இங்கே இருக்குது. இது வந்து மணி அடித்த பொழுது சப்ஜெக்ட் இருக்குது. என்னது சப்ஜெக்டு? பெல்லுங்கிறது சப்ஜெக்டு, ரேங்கிறது வெர்பு. ஆனால் முற்று பெற்ற பொருளை தரவில்லை. as soon as the bell rang, மணி அடித்த உடனே, there is no complete meaning. அதனால் இதுக்கு பேர் சபார்டினேட் கிளாஸ். இதுக்கு பேர் the boys came out of the class, தனிப்பட்ட முறையில் தனியாக எடுத்த பொருள் கொடுக்கும், முற்று பெற்ற பொருளை கொடுக்கும். இங்கே பாய்ஸுங்கிறது சப்ஜெக்டு, கேம்ங்கிறது வெர்பு. ஆனால் முற்று பெற்ற பொருளை கொடுக்கறதுனால இதுக்கு பேர் மெயின் கிளாஸ். இதில் எது மெயின் கிளாஸு? மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீங்கிறது மெயின் கிளாஸ். இங்கே முன்னாடி இருக்குது, இது மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். புரியுதா உங்களுக்கு? ஆக கிளாஸ்னா என்ன? கிளாஸ் ரெண்டு வகை, மெயின் கிளாஸ், சபார்டினேட். தெர் ஆர் அதர் டைப் ஆஃப் சென்டென்ஸ் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். அதில் சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், இதை பற்றியெல்லாம் நிறைய படிக்க போகிறீங்க பின்னாடி. ஆனால் அதுக்கு முன்னோட்டமாக அதனுடைய அடிப்படையை மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கிளாஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், மெயின் கிளாஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், சபார்டினேட் கிளாஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் ப்ளஸ் ஒரு கோஆர்டினேட்டர் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. ரெண்டு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட்டர் இருந்துச்சுனாக்க அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அது என்ன? கோஆர்டினேட்டர், சபார்டினேட்டர்ஸ் இதெல்லாம் இந்த லிங்கர் தான், வேற ஒன்றும் இல்லை. கீழே கொடுத்துருக்க அந்த லிஸ்ட்டை, இந்த லிஸ்ட்டை நீங்கள் எழுதிங்க முன்னாடி.
இது மாதிரி லிங்கர்ஸ் வந்துச்சுன்னா, அதாவது கோஆர்டினேட்டர்ஸ் சபார்டினேட்டர்ஸ் வந்துச்சுனாக்க அதில் கோஆர்டினேட்டர்ஸ் எதில் வரும்னு சொன்னாக்க காம்ப்ளெக்ஸில் வரும். சபார்டினேட்டர்ஸ் எதில் வரும்னா காம்பவுண்டில் வரும். கோஆர்டினேட்டர்ஸும் சபார்டினேட்டர்ஸும் இது கொஞ்சம் எழுதிக்கங்க. சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போம், ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். அதில் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இதில் பாருங்க, அவர் டீச்சர் டீச்சர்ஸ் கிராமர். இதில் அவர் டீச்சர் என்னது சப்ஜெக்ட், டீச்சர்ஸ் கிராமர் வெர்ப். இதில் அடுத்தது அசோகா ரூல்டு இந்தியா, அசோகா சப்ஜெக்ட், ரூல்டு வெர்ப். இதெல்லாம் ஆப்ஜெக்டெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். நமக்கு வேண்டியது கிளாஸ் தான் பார்க்கணும். இதில் பார்த்து சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது. சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது. இது தனிப்பட்ட முறையிலே இண்டிபெண்ட்டாக சென்டென்ஸு தனித்து நிற்க முடிகிறது. எனவே இதை நாம் ஒரு மெயின் கிளாஸ் என்று சொல்கிறோம். மெயின் கிளாஸ் மட்டும் இருக்கு, தனிப்பட்ட முறையிலே ஒரு முழுமையான பொருளையும் கொடுக்கிறது. எனவே இட் இஸ் இன் சிம்பிள் சென்டென்ஸ். அசோகா ரூல்டு இந்தியா லாங் பேக். அசோகா சப்ஜெக்ட், ரூல்டு வெர்பு. இதில் சப்ஜெக்ட் வெர்பு இருக்கு. அசோகா ரூல்டு இந்தியான்ற அந்த மெயின் கிளாஸ் வந்து தனியாக நிற்குது, முழுமையான பொருளையும் கொடுக்குது. எனவே இட் இஸ் ஆல்சோ இன் ஏ சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, இந்த செகண்ட் ஒன் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட்டர் அது இருக்கும். சபார்டினேட்டர் என்னென்ன லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்தேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ let us see an example. If you work hard, we shall win. There are two parts of the sentence. What are they? If you work hard, it is one part of the sentence, and we shall win, it is another part of the sentence. Let us see what clause is there in this sentence. What are two parts of the sentence? Two parts must have a clause. They must come under clause. What is the clause is there? If we work hard, subject is there. Subject is here and verb is there. So if there is a subject and a verb, it is a clause. If it gives complete meaning, it is a main class. Here, if you work hard, நாம் கடினமாக வேலை செய்தால், if you work hard, the meaning is not completed. It cannot stand on its own leg. It has to depend on the other part of the sentence. So, it is, though it is a class, we cannot say it is a main class. Why? Because there is no complete meaning. So it is called subordinate class. And here we shall win. Subject we shall win. It is a verb. So subject is here, verb is here. So it is a class. What type of class is this? It gives a complete meaning. It depends on its own leg. We shall win. முற்றுப்பெற்ற பொருளை கொடுக்கிறது, தனியாக பொருளை கொடுக்கிறது, தனியாக எடுத்து பார்த்தாக்க முழுமையான பொருள் கிடைக்கிறது. எனவே இட்ஸ் a main class. And there is one subordinator here. If is the subordinator. If is the subordinator here. So one main class, one subordinate class, one subordinate.
So it is a complex sentence. See here, though he appears fat, he subject appears well. Here he is strong, he subject is well. Here also same thing happens. Here, though it is the word subordinator, though he appears fat, அவர் ரொம்ப குண்டா இருந்தாலும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ இருந்தாலும் கூட என்னது முழுமையான பொருளை கொடுக்கல. இது வந்து சபார்டினேட் கிளாஸ். இது முற்று பெற்ற பொருளை தருது. ஹீ ஸ்ட்ராங். இட் இஸ் இண்டிபெண்டன்ட்லி, இட் இஸ் complete in meaning. So it is main class. So here one main class, one subordinate class, one subordinator. So it is a complex sentence. Okay. The third one is the compound sentence. The compound sentence has two or more main classes. Right? At least two main classes, the coordinator. Coordinator, you know the list I have given to you. Linker, that's all. Any linker. Now the example for this. We invited him to a party, but he did not come late. But he did not come. நாங்கள் அவரை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம், ஆனால் அவர் வரல. கூப்பிட்டோம் ஆனால் வரல. எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் வரல. இதில் பார்த்தீங்கன்னா we invited him to a party. இது ஒரு part of the sentence. He did not come, another part of the sentence. Here it is a coordinator. Or a linker. Linker or the coordinator. Here we subjects invited where all other things like to be. Subject is there, verb is there, so it is a class. What type of class is? Suppose if you taken hello, it gives complete meaning. We invited him to a party. It is a complete meaning. The meaning ends. So it is a main class. One main class. Here you take another thing. He did not come. Or வரல. தனிப்பட்ட பொருளை தருகிறது. Independently it works. The meaning is completed. So it is also a main class. So two main classes and one coordinator is a compound sentence. Here he saved the money. Main class. Because he subjects save verb. முற்றுப்பற்ற பொருளை கொடுக்கிறது. எனவே main class. Helped the poor. And he helped the poor. Okay, subject and verb. This is subject, this is verb. This is also main class. Why? Because subject is there, verb is there, so it is a class. He helped the poor. This gives complete meaning, so it is a main class. And is a coordinator. And is a coordinator. So there are two main classes, one coordinator. So it is a compound sentence. So far we have studied simple sentence, complex sentence, and compound sentence. This is another kinds of this sentence. So I hope that you can understand very well about what is a sentence, kinds of sentence, types of sentence, this class and main class and subordinate classes, and simple complex compound sentences like that. Thank you very much. We shall meet in another class.